ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிக்கிஸ் vlog. இந்த vlog எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிப்போட தேர்ட் டே பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு 2:30க்கு தான் வந்து அங்கே போய் ரீச் ஆனோம். ஏதோ இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நேஷ்னல் ரெசார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கோட்டைன்ற இடம், கேரளாவுக்கும் தமிழ்நாடு பார்டர் அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேயே பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். இதுதாங்க காசி விஸ்வநாதர் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் தான் இருக்குது. இது வந்து இந்த கோயிலில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் இல்லையா கோயிலுக்குள்ளே, அங்கே வந்து போக்குள்ளேயும் சரி வரக்குள்ளேயும் சரி காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த கோயிலோட சிறப்பு. அங்கே போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே சாமியையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா குற்றாலமுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய தோப்புங்க. நல்லா எப்படி கேரளாலலாம் நிறைய தோப்பு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய மோஸ்ட்டாக கேரளாவில் இருந்ததோடே இங்கே நிறைய தோப்பு இருந்ததுங்க. தோப்பு மலைங்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரோடெலாம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அக்கா வேறு சைடில் அந்த ப்ரெட்டு வேறு காமிச்சிட்டே இருக்கா. அவள் சாப்பிட்றாலாம், அதை காட்டணுன்ட்டு அவள் காட்டிக்கிட்டே இருக்கா. அப்புறம் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். அந்த நேஷ்னல் ரெசார்ட்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் தெரியுமா நைட்டு. அது சூப்பராக இருந்ததுங்க. ஒரே ரூம்லே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிஜமாலே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தூங்கி ஏஞ்சோம் ஆக்சுவலி. அதே மாதிரி ரொம்ப சாரிங்க, நான் இந்த வீடியோவை வந்து 2-3 டேஸ்க்குள்ளே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. எனக்கு என்னென்னா ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ வந்து அதில் ஜாயின் பண்ணுறது அது இதுன்ட்டு நான் அலைஞ்சிட்டே இருந்தேன் இந்த ஒரு மாதமாக. ஸோ வந்து அதனால் என்னால் ரெகுலராக போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதான் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுருணும் அப்படின்ட்டு நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். என்னால் லாங் வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸாக வச்சு நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் கழித்து குற்றாலம் வந்துட்டோம். நான் பாருங்களேன், நானே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது சீசன் டைம் கிடையாது போல். ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம் வந்தால் நல்லா இருக்குமோ என்னமோ. நாங்கள் போனப்போ என்னமோ பைப்பு திறந்தா தண்ணி வரும்ல அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு சுத்தமாக தண்ணியே இல்லை. அந்தளவுக்கு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் அங்கே வந்து தான் பார்க் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது பாருங்கள். அந்த கோயில் ஃபுல்லாகவே அவ்வளோ மங்கீஸுங்க. ஐயோப்பா, விட்டா நம்ம மேலே தாவிடும் போல் அவ்வளோ மங்கிங்க பாருங்கள். அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு இருந்துகிட்டு இருந்தது. பக்கத்தில் வேறு ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது பாருங்கள். அங்கே போய் ஏன்டா ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாதிரி இருந்துடுச்சு. சீறிக்கிட்டு வந்துட்டு இருந்தது பாருங்கள். இதுதான் குற்றாலம், இப்படி தான் இருக்கும். அதுவும் செம வெயிலுங்க, செம வெயில். ஆனால் கடைங்கெல்லாம் மூடி தான் இருந்தது பாருங்கள். ஏன்னா இது சீசன் டைம் கிடையாது இல்லையா, பெருசாக யாரும் வாங்க மாட்டாங்கன்ட்டு மூடி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு 4-5 கடை தான் திறந்துருந்துருக்கும். அப்புறம் இந்த கடைங்களில் லாஸ்ட்டில் இங்கே அந்த ஃபேமஸான சிப்ஸ் கடைலாம் இருந்துகிட்டு இருந்தது. அங்கே தான் நாங்கள் சிப்ஸ் வாங்கியிருந்தோம். இங்கே சிப்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குற்றாலநாதர் கோயில். இதுதான் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான் வந்தோம். போய் குற்றாலம் பார்த்துட்டு வந்து சாமியை பார்க்கலான்னு பார்க்கக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. மூலவரெல்லாம் மூடிட்டாங்க. இங்கே உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருக்கும். கையில் எதாவது வச்சுருந்தாலே எப்படிடா பிடுங்கலான்ற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. ரொம்பவே பயமாக இருந்தது. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சும்மா பைப்பில் திறந்த மாதிரி வருது பாருங்கள். அங்கே தண்ணியே இல்லை, அப்படியே சொட்டிக்கிட்டு தான் இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே
அந்த குளிக்கிற இடத்துக்கிட்டே நம்ம வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சரி லைட்டாக அந்த தண்ணியை மட்டும் எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்கிட்டேயும் தெளிச்சு விட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் அப்படியே வற்றி போயிருந்தது. ரொம்பவே டிசப்பாயிண்டடுங்க. நாங்கள் குளிக்க வேணாம் தான் நினச்சோம். அதுக்காக சுத்தமாக எந்த ஒரு தண்ணி கூட வராமல் இருந்துருச்சுன்ட்டு ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தது. அப்புறம் இங்கே பக்கத்துலேயே கடைங்க இருக்குது பாருங்கள், அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அந்த ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த குற்றாலம் போயிட்டு வந்து இங்கே ஸ்பைசஸ் வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவோட போன சீரீஸ் இருக்குது பாருங்கள், அதில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே வந்து எண்ணெய் எடுக்கிற அதாவது சாட்டிங்கன்னா கரண்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் கரண்ட் இல்லை, அது வந்து கடலை வந்து ஆழப்படுத்துகிறது தான். அதனால தான் வந்து அந்த மண்ணை நோண்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்புறம் என்னன்ட்டு எனக்கு மறந்துட்டேன். ஏதாவது உங்களுக்கும் தப்பாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இங்கே வந்து இதாக நடக்கும். இப்போ ஞாபகம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்குமே வந்து டேக்ஸ் போடுவாங்க. அங்கே வந்து இது கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. இந்த தேக்கு மரம், சந்தன மரத்துக்கு மட்டும்தான் டேக்ஸு. மற்ற மரம்லாம் வெட்டலாம். அப்புறம் குற்றாலம்லேருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோ 5 ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே ஓப்பன்லேயே இருந்துகிட்டு இருந்தது. ஜூஸ் கடை, சாப்பிட்ற கடை எல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது. குற்றாலம் கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒரு 4-5 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது. இது வந்து 5 ஃபால்ஸில் இருக்கிற ஒரு குட்டி கோயில். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கே குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஓரளவுக்கு தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இந்த குரங்குங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டு இருந்தோம். திருநெல்வேலி அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகிற வழியிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கேருந்து வரக்குள்ளே மணி ஒரு 12:30 மணி. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஜூஸ் கடையிலே வந்து ஒரு என்னது பொமக்ரானட் ஜூஸ் எல்லாருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த எண்ணெய் பாட்டில் மாதிரி விற்பாங்க. எண்ணெய் பாட்டில் கிடையாது, இந்த வெட்டி வேர் ஒரு 30 வகையான வேரை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு பாட்டில் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்குது என் உடம்புல, அதனால் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அங்கேருந்து 12:30 மணிக்கு கிளம்புனோமா, அதோடு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடை தேடிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் வந்து ரெகுலராக ஒரு கடையில் சாப்பிடுவாங்களாம். ஆனால் அந்த கடை ஓப்பனில் இல்லைன்ட்டு வேறு கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த கடை தான் இது வந்து A1 ஹோட்டலு. சூப்பராக இருக்குதுங்க. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்தையனார் கோயில் இருக்குது தெரியுமா, மலை மேலே இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் 3:10 3:15 தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் கடலூர்லேருந்து வரோம் பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே சரி போங்க, ஆனால் சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்ததுங்க. நிஜமாலே காடு இல்லையா, நம்ம சீரியலில் தான் பார்த்துருக்கோம். நிஜமாலே காடுங்க. காட்டெருமை, மங்கீஸு, அதுக்கப்புறம் நிறைய இந்த புலிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பஸ்ஸில் தான் அதிகமாக வருவாங்க. இங்கே இந்த கோயில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏரியா தான் பாபநாசம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக. நாங்கள் போயிட்டு வந்துட்டு சௌரியமத்தையனார் கோயில் போயிட்டு வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்துட்ருந்தோம். பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா செம்ம வெயிலுங்க, கொளுத்துற வெயில். நல்லா பார்த்துட்டே இருங்களேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க இது மேலே மலைக்கு போகவே. அவ்வளோ பயமாக இருந்தது. போக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த மலைங்கள்லேயும். இந்த ஏரியாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த
இங்கே செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்கள்ல அவங்களோட ஃபேமிலிஸ் தான் இங்கே வந்து நிறையா இந்த டென்ட் மாதிரி போட்டுட்ருக்காங்க வீடெல்லாம் இருந்துட்டு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போகிறவங்க தான். இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேராக தான் இருக்காங்க. அவங்களாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு போகிறதுக்கே அந்த சவுண்டு கேட்கவே நம்மளுக்கு பயமாக இருக்குது. அந்த குளவி சவுண்டா ரொம்ப அப்படியே குச்சு குச்சு குச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மலையிலேருந்து அந்த இது தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுன்னு சொல்கிறது. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிச்சிங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் இது தான். இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆனால் வந்து மேலேருந்து இங்கே வந்து பெருசாக அந்த இது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட, அதனால் வந்து பெருசாக அந்த ஓட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, நீரோட்டம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆஃப்டர் 1 ஹவர் ட்ராவல் கழித்து சொரிமுத்தையனார் கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், வர வழியிலலாம் ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரியே தெரில. ஆனால் வந்து இங்கே வந்து பார்க்கக்குள்ள தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சாரி, கிளிப்பிங்ஸ் மாற்றி வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெரிய மலைங்க, நல்லா ஆழமான மலை. ரொம்ப பார்த்து போகணும். அதுவும் முக்கியமாக இந்த மழை டைமில் போகவே கூடாது. ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்தது. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப் ஃபுல்லாகவே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்ததுங்க. பாருங்கள் தெரியுதுங்களா, அதான் அந்த அகஸ்தியர் ஃபால்ஸு. எந்த அளவுக்கு ஓடுது பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. எங்களுக்கு அப்படியே பயமாக இருந்தது. நல்லா இந்த ஹைட்லேருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். நம்ம அந்த ஹைட்லேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை இங்கேருந்து காருக்குள்ளேருந்து பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு தலைலாம் கிருகிருன்னு சுற்றுது. ரொம்பவே பயமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறைய டீனேஜ் பசங்களாம் வந்து கண்ணா பின்னான்னு ஓட்டின்னு போகிறாங்க. அதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. அதுவும் வேறு நல்லா காடா, எப்போ என்ன எது வரும்னே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பார்த்து தான் போகணும். அங்கே பாருங்கள் மயில் பாருங்கள். நாங்கள் போகிற வழியில் நிறைய மயில் இருந்தது. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுக்கறதுக்கு டிலே ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மாவோட ஃபோனு நிறைய பேரோட ஃபோன்லாம் மாற்றி மாற்றி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மிக்சட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னால் கொடுக்க முடியல. இல்லைனா கரெக்டாக சீக்கிரமாகவே கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஆர்டராக இருந்திருந்தால் இன்னும் ஈஸியாகவே முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே சொரிமுத்தையனார் கோயில் பக்கத்தில் இருக்கிற டீ கடைங்க. ஆனால் இப்போ போக்குள்ள க்ளோஸ்டாக தான் இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்தையனார் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்கும். அதுதான் வந்து சொரிமுத்தையனார் கோயில். இது வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மேலேருந்து ஓடும். செம்ம ஃபாஸ்ட்டுங்க. போய் சும்மா கூட நிற்க முடியாது. எங்கள் அப்பா எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தார், எங்கே நாங்கள் விழுந்துட போகிறோம் வழிக்கு அப்படின்ட்டு. இந்த குரங்கு ஒரு மாதிரி கருங்குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குரங்கு தாங்க அதிகமாக இருந்தது. எப்பா ரொம்ப பயமாக இருந்தது. சாதா குரங்கோட இந்த கடுங்குரங்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் மூலவரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்ததுங்க. நல்லா கிளைமேட்டும் நல்லா இருந்தது. இந்த கோயிலும் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஆறு பக்கத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 4:30 இருக்கும். 4:30 மணிக்கெலாம் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா எங்களை இந்த சைடில் சும்மா கூட தண்ணியில் நிற்க விடல. எங்கேயாச்சும் ரொம்ப அடிச்சுட்டு போயிட போகுது அப்படின்ட்டு. இங்கே அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, நீரோட்டம் இல்லை. இருந்தாலும் வந்து பயப்பட்டார். ஏன்னா வந்து இங்கே பாறைலாம் நல்லா வழுக்கிட்டு இருந்தது. அதனால் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கையை பிடிச்சிட்டே இருந்தார். பாருங்கள் எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. வரக்குள்ளே செம்ம வெயில். ஆனால் கரெக்டாக நாங்கள் மேலே ஏற பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் காரில் ஏறுறோம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வேறு மலைக்கு மேலேயா, அப்படியே சடார்னு மழை பெய்யுது பாருங்கள். சாதாரணமாக பகலில் வரக்குள்ளேயே ரொம்ப பயமாக இருந்தது. இதில் வேறு மழை பெய்யவே இன்னும் பயமாயிடுச்சு. அதுவும் வேறு இந்த மலையில் கார் போகுதில்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, குண்டூசி பாதையா அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எங்கே காரு வருதுன்னே சொல்ல முடியல. பாருங்கள் எந்த அளவுக்கு
எங்கே இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு பார்க்கவே அப்படியே தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யவே இன்னும் நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். ஆனால் வந்த ஸ்பீடோட போன ஸ்பீடு சீக்கிரமாக போயிட்டோம் நாங்கள். ஏன்னா நிறைய கார் அப்பன்னு பார்த்துட்டா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. காரு பஸ்ஸுன்னு வந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயமாயிடுச்சுங்க எங்களுக்கு. பாருங்கள் நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோயில் அதெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். ரொம்பவே பயந்துட்டோம் ஆக்சுவலி. நாங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. போயிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் முன்னாடி இந்த கோயிலுக்கு வரக்குள்ளேயும் மழை பெஞ்சுதான். இங்கே கிளைமேட் எப்படி மாறுனே தெரியாதான். கரெக்டாக இந்த சாயந்தர டைமில் மழை வந்துருமா எப்படியாச்சு நம்ம சொல்லவே முடியாது. நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே சீக்கிரமாக நாங்கள் கீழே இறங்கிட்டோம். பாருங்கள் பாபநாசம் கோயிலுக்கு நாங்கள் போகவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் வந்தாச்சு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். செம மழைங்க. எங்கே பார்க் பண்ணி எங்கே நம்ம போய் அப்படின்ட்டு நாங்கள் டக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். போகவே முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளையாச்சும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த கோயில் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நம்மளுக்கு அமைகிறது தான், பார்க்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். அப்படி போகிற டைமில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை அடங்குச்சு. தான் பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா மூங்கில் தான் இந்த கோயிலோட தலைவிருட்சமாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற கோயிலெலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சண்முகரோட 6 முகத்தையுமே பார்க்க முடியும். அது ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா செம்ம பெரிய கோயிலுங்க. நடந்து வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் நடந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இது ஹோட்டல் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தான் இந்த ஒரிஜினல் இருட்டு கடை இருக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அல்வா, திருநெல்வேலி அல்வா விற்பாங்க. அந்த ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இருட்டு கடை அல்வாவே கிடையாது. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடை தான் ஒரிஜினல் இருட்டு கடை அல்வா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எங்கள் அக்கா போகிற வழியில் இங்கே ஒரு பார்க் மாதிரி இருந்தது பாருங்கள். அங்கே உட்காந்து எங்கள் அக்கா விளையாடிட்டு இருந்தா. எங்கள் அப்பா பக்கத்தில் பிடிச்சிட்ருக்காரு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி டீ கடை மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி பெரிய கடை. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டீ கடைனாலும் சூப்பராக இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கர் இருக்கும். நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி பெரிய ஸ்க்ரீன் மாதிரி போட்டு மேட்ச் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தாங்க ஏந்திச்சோம். அதுக்கு மேலேயும் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் அம்மா சாம்பாரும் சிக்கனும் வறுவலும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அண்ணன் தனியாக தானே இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சுட்டு நாங்களும் மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா கிளி போட்ட சாம்பார். கிளி போட்ட சாம்பார்னால் இந்த தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அதுவும் ரைஸும் வச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீ செலவு மிச்சங்க. ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து நாங்கள் கடலூர் போகிறதுக்கு ட்ரெயினில் ஏறிட்டோங்க. இந்த விலாகோட பார்த்திங்கன்னா இந்த கேரளா ட்ரிப்போட சீரீஸ் முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக டிலே பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் முடிச்சிட்டேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.